அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல கடந்து வந்து ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஊழியத்திற்கு ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கூடாய் காண்கிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த இடத்துல வாருங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலேயும் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இயேசு ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக இயேசு வந்தார்? ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை தேவை. அந்த விடுதலையை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மைக்கில் வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அதில் ஒரு காரியம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சிறைப்பட்டவர்களை விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சில பேரை சாத்தான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். சிறைப்படுத்தி எப்படி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான்? ஒரு 3 காரியங்கள். எதிலெல்லாம் சாத்தான் அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், முதலாவது பாவத்திற்கு அடிமையாக்கி அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு பாவம், அந்த பாவத்தில் அவங்களை அடிமையாக்கி அதிலே அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். எவன் ஒருத்தன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனால் வெளியிலே வர முடியவில்லை. அவன் அதிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாயிருக்கிறான். அந்த பாவத்தை அவனால் விட முடியவில்லை. பாவம் அவனை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஒரு முறை ஒரு 60 வயசுக்குள்ள 65 வயசுள்ள ஒரு கொஞ்சம் முதிர்ந்த ஒரு அண்ணன், அவருக்கு இழுப்பு வியாதி இருக்கிறது. அவருக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பீடி குடிக்கிறார். பீடி குடித்துட்டு அவர் பீடியை குடித்து இப்படி அவரால் இழுக்க முடியல. அதுக்குள்ள தகுமுட்டி மூச்சு முட்டி அதுக்குள்ள அவர் படுற கஷ்டம் பார்க்கும்போது, எனக்கு ஐயா, உங்களுக்கு இந்த தகுமுட்டு, இந்த இழுப்பு, இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ஸ்மோக், அந்த புகை உங்கள் சரீரத்துக்குள்ள கொண்டு போய் அது சில அவயங்களை பாதித்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. இதை நீங்கள் நிறுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அது எனக்கே தெரியும். நான் டாக்டரை போய் பார்க்கும்போது அவரும் அதைத்தான் சொன்னார். நான் இந்த பழக்கத்தை விடுவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்த போதும் என்னால் அதை விடாமல் இருக்க முடியவில்லை. அதை என்னால் முடியலை, என்னால் விட முடியலை. இதனால தான் எனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இதனால தான் எனக்கு வியாதி என்று தெரியும். இதனால தான் இந்த இழுப்பு வியாதி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் என்னால் இதை விட முடியலையே. நான் என்ன செய்ய? ஐயா, நான் சாப்பிடாம வேணேனா எத்தனை நாள் வேணேனாலும் இருப்பேன். ஆனால் இதை என்னால் விட முடியலையே. அதிலே அவர் அடிமையாக்கப்பட்டு போனார். சாத்தான் அந்த பாதிப்பாக இருந்த போதும் இந்த பாவத்தை விட முடியாதபடி அதை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. கடந்த 1.5 வாரங்களுக்கு முன்னே ஐரணிபுரத்தில் ஒரு வாலிப தம்பி, நல்ல படித்த தம்பி, எம்ஏ, எம்எட்டு, எம்பில்,
பிஹெச்டிக்கு அப்ளை பண்ண தம்பி, நல்ல விவரமானவன், இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவன், நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ளவன், நல்ல நாகரிகமான குடும்பத்தில் உள்ளவன். ஆனால் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவனுக்கு எக்ஸல் ஸ்கூலில் வேலையும் உண்டு, அவனுக்கு நாலேஜை கண்ட அந்த ஸ்கூலில் இவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு பழக்கம், குடிப்பழக்கம். இவனுக்கு ஒரு பெரிய குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம் அதிகமாகி 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 லங்ஸு அஃபெக்ட் ஆகி லங்ஸை பாதித்து அவனுக்கு மஞ்சநோவு, அந்த அந்த நோய் அவனுக்கு சரீரத்தை தாக்கி மருத்துவமனையில் போய் டாக்டர் சொல்லுகிறார், நீ இனிமேல் மதுபானத்தை குடித்தால் நீ மரித்து போவாய், இந்த மதுபானத்தை நீ குடித்தால் கண்டிப்பாக நீ இறந்து போவாய், நீ கட்டாயம் மரித்து போவாய். ஐயோ, அவனுக்குள்ள ஒரு மரண பயம் வந்து இனி குடிக்க கூடாது என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தோடு தான் அவன் வீட்டுக்கு வந்தான். இனி குடிக்க கூடாது, குடித்தால் நான் மரித்து போய் விடுவேன், இனி குடிக்க கூடாது என்கிற திட்டத்தோடும் தீர்மானத்தோடும் அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தால் ஒரு சில நாட்கள் கூட அவரால் குடிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த குடிக்காமல் அவரால் இருக்க முடியாதபடி அந்த குடியின் மேல் கவனத்தை கொண்டு வந்து மறுபடியும் குடிக்க போனார். குடித்து 1-2 நாட்களிலேயே அவன் மரித்தும் போனான். மரித்தாலும் பரவாயில்லை, அந்த குடியை விட முடியாது என்கிற அந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே சாத்தான் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். சாத்தான் அவனை அடிமைப்படுத்துகிறான். சாத்தான் இன்னைக்கு பல பேரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். செல்போனுக்கு அடிமை, கம்ப்யூட்டருக்கு அடிமை, இன்னைக்கு சில பாவங்களுக்கு அடிமை. ஏதோ ஒரு காரியத்தில் சாத்தான் இன்றைக்கு பல பேரை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. கோபத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறான். சாத்தானுடைய அடிமைத்தனம். அதனால தான் கோபப்படுகிறோம், அதனால தான் கெட்ட வார்த்தை. சில பேருடைய போகிறது தான் வெள்ளை, நீட்டு வெள்ளை. நீங்கள் எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். நாங்கள் சர்ச்சுக்கு. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். வாயில் வந்தால் கெட்ட வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை வராது, நல்ல வார்த்தையே வராது. பஸ்ஸில் ஏறினா ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்காது, பார்த்தா இதுதான் இல்லை, ஆனால் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு அடிமைத்தனம். ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, பாவ கயிறினால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். பாவத்தின் கயிறினால் அவனை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு பாவத்தினால் அவனை கட்டி வைத்திருக்கிறான். பாவ கட்டுக்குள்ளே சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கிறான், அவளை கட்டி வைத்திருக்கிறான். அதனால தான் இவளால் சீரியல் பார்க்காம இருக்க முடியவில்லை. ஒரு சீரியலுக்கு முன்னாடி போய் வாயம் பழந்து வச்சுட்டு இருக்குதையே, ஒரு புருஷன் டிரான்ஸ்போர்ட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுவதும் டியூட்டி அடித்து இந்த வெயிலில் அந்த என்ஜின் கீட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் தண்ணி வேணுமான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு மனநிலை இல்லை என்றால் நீ அவனுக்கு மனைவியாயிருந்து என்னதான் சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. யோசித்து பாருங்க. ஒரு புருஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரும்போது மறுபடியும் நீ சீரியலுக்குள்ள இருந்தால் ஏதோ சாத்தானை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். ஒரு பாவ கயிறினால் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். பாவத்தின் பிடியிலே கிடக்கிறாள், பாவத்தின் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, பாவ கயிறினால் அவள் கட்டப்பட்டிருக்கிறாள், பாவத்தின் கயிறினால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். ஏதோ ஒரு கட்டிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்ன பாவம் செய்தாலும் சரி, அவனை இயக்குகிறவன் பிசாசு, அவனை இயக்கி கொண்டிருக்கிறவன் சாத்தான். வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நிதானிச்சு பாருங்க, நமக்குள்ள என்ன பாவம் இருந்தாலும் நம்மை இயக்குகிறவன் பிசாசு. நம்மளை பிசாசு தான் இயக்கி கொண்டிருக்கிறான். நமக்குள்ள இருக்கிறவன் சாத்தான்.
கோபம், எரிச்சல், அகங்காரம், பொறாமை, நான் என்ற எண்ணம், நான் படிப்பை குறித்த பெருமை, பணத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ பெருமை பாராட்டினால் சாத்தானுக்கு அடிமையாயிருக்கிறாய். சாத்தானுக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, ஏதோ ஒன்றிலே அடிமையாயிருக்கிறாய். ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் விடுதலை தருவார். பாவ கயிறிலிருந்து, பாவ கயிற்றிலிருந்து ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து விடுதலை தந்து இன்றைக்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகி ஜனங்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்க இந்த பாவத்தினால, சாபத்தினால, இந்த பாவ கயிறினால கட்டப்பட்டு சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் சமுதாயத்தில் வாழ முடியாத சூழ்நிலை, ஒரு பக்கம் வேலை இழந்து, வருமானத்தை இழந்து, சொத்தை இழந்து, ஏதோ ஒன்று இழந்து போய் இன்னைக்கு எத்தனை பேர் ஏதோ ஒரு பாவம் ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு இழப்பு வரும். பாவம் செய்யும் பொழுது வியாதி வரும். பாவம் செய்யும் போது சமாதானத்தை இழந்து போவோம். பாவம் செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள், நன்மைகளை இழந்து போவோம். அதிலிருந்து விடுதலை தர இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இதை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. முதலாவது சாத்தான் பாவத்தினால் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இரண்டாவது சரீரத்தை அடிமையாக்கி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நடக்க முடியல பிரதர், கால்கள் அப்படி இழுத்து என்னால் முடியல. சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். சரீரத்தை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். சில பேர் ஐயோ ஒரு மாதிரி சரீரம் முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கி பிடிச்சிட்டு சாத்தான் ஒரு கயிறு வச்சு கட்டி உங்களை அப்படியே சரீரத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டில இருக்கு சரீரம். சில பேரை பாருங்க, ஒன்னொன்னா வியாதி சொல்லுவாங்க. தலையிலையா பிரச்சனை வலி, கழுத்திலையா பிரச்சனை வலி, கால்லையா பிரச்சனை வலி, சரீரத்திலேயா பிரச்சனை வலி. இந்த மாதிரி பிரச்சனையோடு வாழ்றவங்க தான் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். சரீரத்தை அடிமையாக்கி சாத்தான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்ப லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேரா வாங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு அப்ப சாத்தான் எப்படி அடிமையாக்கி வைத்திருக்கிறான் என்று புரியும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இயேசு ஒரு ஜப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜப ஆலயம், இதுல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த 11வது வசனத்தை நீங்க கவனம் கொடுத்து பாருங்க. இவள் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தினாள். 18 வருஷம் இவளுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம். 18 வருஷம். அந்த பலவீனம் என்றால் ஒரு வலி, ஒரு வலியான ஒரு வியாதி. 18 வருஷம். அந்த 18 வருஷம் ஒரு வலியோடு பலவீனத்தோடு இந்த உலகத்தில் அவள் வாழ்ந்தாள். அவள் அந்த வலிக்கு காரணமே அந்த ஆவியை கொண்ட ஸ்திரீ. ஒரு ஆவி அவளை பலவீனப்படுத்தி அவளை அந்த வலியோடு இந்த உலகத்தில் 18 ஆண்டுகள் சாத்தான் தான் இந்த வலியை கொண்டு வைத்தான். பிசாசு தான் இந்த பலவீனத்தை கொண்டு வைத்தான். சாத்தான் தான் இந்த பலவீனத்தை அந்த ஸ்திரீயினுடைய சரீரத்திலே கொண்டு வைத்தான். அவளுக்கு என்ன பலவீனம்? அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இப்ப பாருங்க, கூன் வியாதி, குனிந்தே இந்த உலகத்தில் நடப்பாள். அவளாலே 18 வருஷம் இந்த குனிந்தே நடந்தாள். அவள் கொஞ்சம் நிமிர்ந்த உடனேயே அவளுடைய முதுகுல ஒரு தாங்க முடியாத வலி. கொஞ்சம் நிமிர்ந்தால் கூட அவ்வளவு பெரிய ஒரு வலி, பயங்கரமான ஒரு வலி. அந்த வலியை குறித்து எங்க ஜப வீட்டில் எனக்கு ஜபித்தற்காக வரக்கூடிய
ஒரு சகோதரி கடந்த நாளில் அவங்க போய்கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய சாரி ஏதோ ரோட்டில் போயிருக்கும்போது தட்டி வேகமாய் தட்டி தட்டி தடுமாறி நின்றலான்னு போனாங்க. அவங்களுடைய வேகங்கள் இன்னும் அதிகமாகி அடித்து கீழே விழுந்து, நல்ல வேளை கழுத்து தலை அந்த மதில் அடிக்க வேண்டியது கர்த்தருடைய கிருபையினால கையை ஊனி இந்த 2 பக்கமும் உடைஞ்சு போச்சு. இந்த பக்கமும் உடைஞ்சிச்சு. 2 பக்கம் உடைஞ்சி இப்போ இவங்களுடைய கை கட்டப்பட்டு விரலெல்லாம் இப்படி தான் இப்படி இருக்கு. அப்போ டாக்டர் நான் பார்க்கும்போது, நீங்கள் நிமிருங்க, இந்த விரலை இப்படி நிமிருங்க டாக்டர் சொல்கிறாரு. இவங்க அந்த கையை விரலை நிமித்து பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு நிமிருன்னு அவர் சொல்கிறாரு. இவங்க ட்ரை பண்ணுறாங்க நிமித்துறதுக்கு. கொஞ்சம் நிமித்துனாங்க, ஐயோன்னு ஒரு விழிச்சாங்க. அவங்களால முடியலை, வலி. அப்படி அந்த கை இந்த நிலைமையில இருக்கும்போது நிமித்துறதுக்கு அந்த எலும்பு நரம்புகள் அந்த பாதிக்கப்பட்ட இடம் வரையிலும் அவங்களால நிமித்த முடியலை, வலி. அப்ப குனிஞ்சே இருக்கிற 18 வருஷங்கள் அந்த குனிந்திருக்கிற அந்த மகள் அவள் நிமிர்ந்து நடப்பதற்காக முயற்சி எடுத்திருப்பாள். நிமிர்ந்து நடப்பதற்காக ட்ரை பண்ணி இருப்பாள். நிமிர்ந்து நடப்பதற்காக பிரயாசப்பட்டிருப்பாள். அவள் பிரயாசப்பட அவளுடைய முதுகில் அவ்வளவு பெரிய வலி இருந்திருக்க முடியும், வேதனை இருந்திருக்க முடியும். இதற்கு காரணம் சாத்தான். சிலருடைய சரீரத்தை சாத்தான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறான். பிசாசானவன் சிலருடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறான். ஒரு கால்வலி என்றால் சாதாரணமாய் நினைக்க முடியாது, அது சாத்தானுடைய ஒரு பாதிப்பு. சரீரத்தில் ஒரு பலவீனம், வலி என்றால் நீங்க சாதாரணமாய் எடுத்து விட முடியாது, ஒரு பாதிப்பு. சரீரத்தில் ஒரு பலவீனம் என்றால் நீங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது, அது ஒரு பெரிய பாதிப்பு. அதிலிருந்து விடுதலை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவளுக்கு இருக்கிற வலிகள் அவருக்கு தெரியும். ஒரு சாத்தானால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். இவள் எவ்வளவு முயற்சி எடுத்தும் நிமிர்ந்து நடக்க முடியாத கூனியா இருக்கிறாள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். இப்ப தெரிந்து இவ எங்க இருக்கிறா? ஜபாலயத்தில் இருக்கிறாள். இவ ஜபாலயத்திற்குள்ள இருக்கிறாள். இவள் கூனினால் பாதிக்கப்பட்ட போதும், சரீரம் பலவீனப்பட்ட போதும், இவளுக்கு வலி இருந்த போதும், இவள் இருக்கிற இடம் ஜபாலயம். நம்ம இன்னைக்கு சொல்லுகிறோம், கால் வலி பாஸ்டர், இன்னைக்கு ஆலயத்துக்கு போகல, சர்ச்சுக்கு வரல, ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு தலைவலி, காலையில் எழுவன தலைவலி, அதனால என்னால ஜெபிக்க முடியல. சரீரத்தில் இந்த பிரச்சனை, இந்த பாதிப்பு, அதனால என்னால ஜெபிக்க முடியல, ஜெப வீட்டிற்கு வரையில அப்படின்னு நம்ம சொல்றோமே. இந்த மகளை பாருங்க, இவ்வளவு பெரிய வலியோடு, இவ்வளவு பெரிய பலவீனத்தோடு, இவ்வளவு பெரிய பாதிப்போடு அவள் இருக்கிற இடம் ஜபாலயம். அந்த அன்பை இயேசு பார்க்கிறார். இந்த அன்பை ஆண்டவர் காண்கிறார். இந்த அன்பை இயேசு பார்க்கிறார். இந்த பிரயாசத்தை இயேசு பார்க்கிறார். அவள் வலியோடு இருந்த போதும் ஜபாலயத்தில் இருக்கிறாள். வேதனையோடு இருந்த போதும் ஜபாலயத்தில் இருக்கிறாள். சரீரம் பாதிக்கப்பட்ட போதும் ஜபாலயத்தில் இருக்கிறாள். நம்ம பல சாக்கு போக்கு சொல்றோமே, நிறைய பிரச்சனைன்னு சொல்றோமே, இவளுக்கு அளவுக்கு யாருக்காவது பாதிப்பு வந்ததுண்டா? இந்த கூன்வியாதியினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இவளுக்கு அளவுக்கு யாருக்காவது ஒரு பாதிப்பு உண்டா? யோசிங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கிற இந்த மகளும் அவள் ஜபாலயத்தில் இருக்கிறாள். இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறாள். இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல இருக்கிறாள். இயேசு நடத்துகிற ஆராதனையில இருக்கிறாள். இந்த அன்பை ஆண்டவர் கண்டார். இப்ப பாருங்க, இயேசு அவளை கண்டார். இயேசு அவளை கண்டார். இயேசு அவளை கண்டார். கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து, அவர் தம்மிடத்தில் அழைக்கிறார். எங்க தெரியுமா? அவர் பலிபீடத்தில், மகா பரிசுத்த தலத்தில் இயேசு ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மகளை கண்ட உடனே, ஐயோ, என் ஆராதனைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறா. உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நடத்துகிற மெய்ப்பெண்ணுக்கு தான் தெரியும். ஒருத்தங்க ஒரு நாள் ஆராதனைக்கு வரலைன்னாலும், இவங்க இன்னைக்கு வந்திருக்கலாமே, இவங்க வராம போயிட்டாங்களே, இன்னைக்கு வந்திருக்கலாமே, இவங்க வராம போயிட்டாங்களே, நம்ம கேட்டா அவங்க ஒருவேளை தப்பா நினைப்பாங்க,
சரி இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரமாவது வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அன்னைக்கும் வரலைன்னா நடத்துகிற மெய்ப்பெண்ணுக்கு இருதயம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. கண்டிப்பா பாதிக்கப்படும். அவருக்கு மன வருத்தத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்திருந்தால், இவர்கள் எல்லாம் வந்திருந்தால், இத்தனை பேர் வந்திருந்தால், சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த காரியம் நமக்கு கைகூடி வந்திருக்குமே, இந்த அற்புதம் நடந்திருக்குமே, இந்த நன்மை உண்டாயிருக்குமே. அந்த ஊழியக்காரனுக்கு இருதயம் பாதிக்கப்படும். இந்த மகள் இவ்வளவு சரீரம் பாதிக்கப்பட்ட போதும், இவ்வளவு வேதனைப்பட்ட போதும், இவ்வளவு சரீரத்தில் பிரச்சனை இருந்த போதும் அந்த இடத்துல வந்தாலே அந்த அன்பை ஆண்டவர் கண்டு அந்த மகளை அழைக்கிறாள். ஸ்திரியே நீ வா என்று அழைக்கிறாள். வந்து உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கையை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதனால தான் சில பேரை முன்னுக்கு வாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் வாங்க, உங்களுக்காண்டி நாங்கள் ஜெபம் பண்றேன்னு சொல்லி அழைத்து ஜெபிக்கிறது அதனால தான். அப்போ இயேசு அவள் மேல் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷம் இருந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் ஜெபாலயத்தில் விடுதலை கொடுத்தார். ஜெபாலயத்தில் விடுதலை கொடுத்தார். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் விடுதலை தந்தார். நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு அவர் விடுதலை தருவார். விசுவாசத்தோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவரை எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்காமல் இருப்பாரோ? இந்த 18 ஆண்டுகள் இந்த பலவீனத்தோடு, இந்த பாதிப்போடு இருந்த மகளை ஆண்டவர் அந்த இடத்திலே விடுதலையாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு கட்டில இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இந்த 18 ஆண்டுகள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த மகளை ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் ஜெபாலயத்தில் விடுதலையாக்கி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த நிமிர்ந்து நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு நிறைய பேரால நிமிர்ந்து நடக்க முடியல. என்ன நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை? நிறைய பேரால நிமிர்ந்து நடக்க முடியல. கடன், அவ்வளவு பெரிய கடன். வெளியில போன அவங்க பார்த்துருவாங்க, கடனை திருப்பி கேட்டுருவாங்க. அதனால நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை. நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை. ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு அவமானத்தினால நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த இயேசுனிடத்துல வாங்க, இந்த ஜெபாலயத்துல வாங்க, இயேசு இருக்கிற இடத்துல வாருங்க. அவர் ஒரு நொடி பொழுதுல விடுதலை தந்து உங்களை சுகமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் தருவார். ஒருபோதும் ஆண்டவர்களை கைவிட மாட்டார். அதனால தான் நம்பிக்கையோடு வாங்க. சில பேர் ஊழியக்காரன் கூப்பிட்டான்னு வராதுங்க, விசுவாச குறைவில் வராதுங்க, ஏதோ போறேன்னு நினைக்காதுங்க, ஏதோ ஒரு காரியம்னு நினைக்காதுங்க. நீங்க இயேசு எனக்கு இந்த நன்மையை செய்யணும், இந்த அற்புதத்தை தரணும், எனக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும், போராட்டம் நீங்கணும், அவரை நம்பி விசுவாசத்தோடு வாங்க. நிச்சயமா இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் 18 வருஷம் கட்டின அந்த பொல்லாத கட்டிலிருந்து விடுதலை தந்து அந்த மகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். பாருங்க, நிமிர்ந்து நடக்கலாம்னு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு பலிக்கல. நம்மளால முடியாது, நம்மளால எதையும் சுயமாய் செய்ய முடியாது, அது வீணாய் போய்விடும். நான் என்னால படிச்சிருக்கேன், என்னால முடியும், எனக்கு எல்லாமே எனக்கு இருக்கு, திறமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னால முடியும். ஒன்னும் முடியாது மகளே, முடியவே முடியாது. சேலஞ்ச் வச்சு சொல்றேன், இயேசுவால தான் முடியும், நம்மளால முடியாது. இயேசுவால தான் முடியும். அதனால தான் சொன்னார், என்னால முடியாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நம்ம நினைக்கிறோம், நான் படிச்சிருக்கிறேன், என்னால் முடியும், எனக்கு அழகு இருக்கு, என்னால் முடியும், எனக்கு திறமை இருக்கு, என்னால் முடியும். ஏதோ ஒன்று குறித்து பெருமை பாராட்டி என்னால் முடியும் என்று நினைக்கிறோம். ஒன்று நம்மளால முடியாது. 10வது ஃபெயிலானவன் இன்னைக்கு வெளிநாட்டில் எவ்வளவு சம்பளம் வாங்கி அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். எம்எஸ்சி, எம்பல், பிஹெச்டி முடிச்சு 10,000 சம்பளத்துக்கு சின்ன ஸ்கூல்ல போயிட்டு இருக்கிறான். அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? அவன் இயேசுவை நம்பி வாழ்கிறவன். இவன் படிப்பை நம்பி, இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எத்தனை பேரை என்னால சொல்ல முடியும் தெரியுமா?
10வது ஃபெயிலுங்க, ஐடிஐ தான் படிச்சிருக்கிறார், வெளிநாட்டில் போய் நல்ல சம்பளம், வசதியான வாழ்க்கை, வசதியான குடும்பம், வாழ்க்கையில நினைத்ததை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். இவனை கேட்கிறேன், என்னையா இவ்வளவு படிச்சிருக்கேன், சின்ன ஸ்கூல்ல எவ்வளவோ டெஸ்ட் எழுதினேன் ஃபெயில், எவ்வளவு எக்ஸாம் எழுதினேன் ஃபெயில், எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் ஃபெயில். நீ கர்த்தரோடு இல்ல, அவன் கர்த்தரோடு இருக்கிறான். நீ கர்த்தருக்காக நேரம் கொடுக்கவில்லை, அவன் மணிக்கணக்காய் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். அதுதாங்க ரகசியம். ஒரு விடுதலை வேணுமா? கட்டிலிருந்து விடுதலை. சாத்தான் சரீரத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஏதோ ஒன்றை கட்டி அடிமையாக்கி வைத்திருக்கிறானே, இந்த இயேசு உனக்கு தேவை. பிள்ளைகளை கொண்டு ஜபாலயத்தில் இருத்துங்க, பிள்ளைகளை கொண்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் இருத்துங்க. பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரட்டும், பிள்ளைகள் ஆண்டவருக்காக சிறு வயதிலே பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரட்டும். பிள்ளைகளை சர்வசாதாரணமா நினைக்காதுங்க. பிள்ளைகள் சிறு வயதிலே ஆண்டவருக்கென்று வளரணும், கர்த்தருக்காக வளரணும், இயேசுவுக்காக வளரணும். பிள்ளைகள் அப்படி வளர்ந்தால்தான் இனி வரக்கூடிய அடுத்த சமுதாயம் பிள்ளைகள் இயேசுவோடு இருக்கும், இல்லைன்னா கைவிட்டு போயிரும். எத்தனை குடும்பங்கள் பெற்றோர் பிள்ளைகளால் அவமானப்பட்டு நிற்கிறாங்க, பிள்ளைகளால பெற்றோர் நிம்மதி இழந்து நிற்கிறாங்க, பிள்ளைகளால பெற்றோர் இன்னைக்கு வாழ வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? பிள்ளைகளால பெற்றோருக்கு அவமானம். உன் பிள்ளை குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான் என்று சொல்லும்போது தாய் தகப்பனுக்கு எவ்வளவு அவமானம். உன் பிள்ளை இன்னைக்கு ஊர் சுத்தி பயலுக்கு கூட பைக்கில் போயிட்டு வர்றான்னு சொல்லுகிறது எவ்வளவு அவமானம். பெண்ணை தடுக்க முடியாது, உன் பிள்ளையை தடுக்க முடியாது, உன் பிள்ளையை திருத்த முடியாது. சிறு வயதில் அன்பை, இயேசுனுடைய அன்பை சொல்லிக் கொடு. சிறு வயதில் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக் கொடு. பிள்ளைகள் வசனத்தில் வளரட்டும். அதை சொல்லி கொடுத்து தாங்க 2 பிள்ளைகளை வளர்த்தணும். அதை சொல்லி சொல்லி தாங்க பிள்ளைகளை வளர்த்தணும். இன்னைக்கு அதனால தான் பிள்ளைகளுக்குள்ள ஒழுக்கம். என் பிள்ளை நல்லா இருக்குன்னா எவ்வளவு, அதற்குன்னா எத்தனை நாட்கள் கண்ணீர் தெரியுமா? பிள்ளைகளுக்காக எத்தனை நாள் ஜபம் தெரியுமா? பிள்ளைகளுக்காக எத்தனை நாள் உபவாசம் தெரியுமா? பிள்ளைகளுக்காக எத்தனை நாள் தியாகம் தெரியுமா? செய்யுங்க. பிள்ளைகள் ஆண்டவருக்காய் வளரட்டும். சாத்தான் கட்ட பார்க்கிறான், பிசாசு கட்டி போட பார்க்கிறான், பிள்ளைகளை கட்ட பார்க்கிறான், குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வர பார்க்கிறான், குடும்பத்துக்கு நிம்மதியை இழக்க பார்க்கிறான், குடும்பத்தின் சந்தோஷத்தை பிசாசு கெடுக்க பார்க்கிறான். ஜாக்கிரதையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை தேவை. பிள்ளைக்கு வசனத்தின் மேல் நாட்டம் இல்லை என்றால் குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது. பிள்ளைக்கு வசனத்தின் மேல் ஒரு கவனம் இல்லை என்றால், அந்த அன்பு இல்லை என்றால் பிள்ளை ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறது. ஒரு ஆராதனைக்கு மேல் பிள்ளைக்கு ஒரு கவனம் இல்லை என்றால் அந்த குழந்தை ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு தாயினுடைய, தகப்பனுடைய பொறுப்பு. இல்லாவிட்டால் குழந்தை ஒரு பருவம் ஆகும் பொழுது யார் திருத்தியும் திருத்த முடியாது, யார் சொல்லியும் கீழ்ப்படியாது, யார் சொல்லியும் அது கேட்காது. நீ மனம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சிறு வயதிலே இயேசுனுடைய அன்பை பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க, இயேசுனுடைய ஆராதனையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சாத்தானுடைய கட்டிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை. 3வதாக வேகமாக, பிசாசானவன் சில பேரை கட்டி வைத்திருக்கிறான். சிலருடைய சரீரத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். சில பேரை பிசாசே சிறைப்படுத்தி, அந்த சாத்தானே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். மார்க் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வேகமாய் வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் ஒருவனாலும் கூடாதிருந்து. இங்க பாருங்க, இயேசு கதரேனுடைய நாட்டில் வருகிறார். அப்படி ஒரு நாட்டுக்கு இயேசு ஊழியத்துக்காக வருகிறார். அவர் படகிலிருந்து இறங்கின உடனேயே ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு கிட்ட வருகிறார். இயேசு கதரேனுடைய நாட்டிலே போகிறார். அங்கே படவிலிருந்து இறங்கி அவர் கிராமத்துக்குள்ளே போவதற்காக கடந்து போகிறார். பிரேத கல்லறையிலிருந்து ஒரு வாலிபன் எழும்பி அவருக்கு எதிராக வருகிறான். அவனுடைய குடியிருப்பே கல்லறை தோட்டம். சாத்தான் அப்படியே அவனை அங்கே குடியிருக்க பண்ணி வைத்து விட்டான். சங்கிலிகளினாலும் ஒருவனாலும் கட்ட முடியாது. சங்கிலியினால் கட்டினால் சங்கிலியை ஒட்டைத்து போடுகிற அளவுக்கு சாத்தானுடைய போராட்டம்.
யாரும் கட்ட முடியாது. ஒரு மனிதனாலும் கட்ட முடியாது. எவனாலையும் அடக்க முடியாது. எவனாலையும் இவனை அடக்க முடியாது. ஒருத்தனாலையும் அடக்க முடியாது. யாராலையும் அடக்க முடியாது. யாராலையும் அடக்க முடியாது. அந்த அளவுக்கு சாத்தான் இந்த பிசாசு இவனை கட்டி வைத்திருந்தான். சில பேர் அடக்க முடியாதுங்க. உன் புருஷனை உங்களால் அடக்க முடியுமா? குடிக்காதேன்னா உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னுவான். நீ சண்டை போடாதேன்னா உனக்கு இன்னும் அதிகமாக சண்டை போடுவான். கோவப்படாதேன்னா இன்னும் அதிகமாக கோவப்படுவான். ஒருத்தனாலும் அடக்க முடியாது சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என்னட்ட நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் அடக்கவே முடியாது, பிரதர் அடக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. ஒருத்தனால அடக்க முடியாது. சில பிள்ளைகளை யாரால் அடக்க முடியாது. இவங்களுக்கு அன்னிக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு பையன் ஒரு 21 20 அவ்வளோதான் இருக்கும். திடீர்னு ஒரு கோபம் அவனுக்குள்ள எழும்பி வீட்டுக்குள்ள இருக்கிற அவ்வளவு இதையும் உடைச்சிருவான். ஒரு வாட்டி பாட்டியை அடிச்சு துவைச்சி அந்த கையெல்லாம் முறைச்சி அப்படி அவனை கண்டாலே பயம். யாராலும் அடக்க முடியாது. ஒரு மனுஷனாலே அடக்க முடியாது. உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்களை அடக்க முடியாத சில காரியம் இருக்கிறது. யாரோ ஒருத்தங்களை அடக்க முடியல. உங்க ஊர்ல யாரோ ஒருத்தங்களை அடக்க முடியல. உங்க வேலை செய்யற இடத்துல யாரோ ஒருத்தங்களை அடக்க முடியல. இவங்க அடங்காததுனால உங்களுக்கு பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு, உங்க வாழ்க்கைக்கு பாதிப்பு. ஏதோ ஒண்ணு அடக்க முடியல, அடக்க முடியல. இது பாவம். செய்யாதேன்னா அந்த பாவத்தை இன்னும் செய்கிறான். அடக்க முடியவில்லை. இந்த பாவத்தை நீ செய்யாத, எனக்கு அவமானம். இன்னும் பாவத்தை அதிகமாய் செய்கிறாள். அடக்க முடியல. அடக்க முடியாத அளவுக்கு யாராலும் அடக்க முடியாது. அப்படி ஒருவனை பிரேத கல்லறையிலிருந்து இயேசுவுக்கு முன்பாக எழும்பி வருகிறான். அவனுடைய குடியிருப்பு என்னைக்கும் கல்ற தோட்டம். சில அடக்க முடியாத கேசுகளை பாருங்க. ஒழுங்கா வீட்டில் தொங்காது, தெருவில், வராண்டாவில், ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், தெருவில் அங்கங்கேயா போய் தான் உறங்கிட்டு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏறுத்தனால அடக்க முடியாது. அடக்க முடியாத காரியம் அவனுக்கு. இவனை அடக்க முடியல. கல்லறையில் தான் இவனுடைய தூக்கம். வாழ்நாள் எல்லாம் கல்லறை. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிங்க. யாராலும் அடக்க முடியாது. இவன் குடியிருக்கிற இடம் கல்லறை தோட்டம். அவனை பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? அவனை பெற்ற தந்தைக்கு எப்படி இருக்கும்? அவனுடைய சகோதரங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிங்க. சாத்தான் கட்டி வைத்திருந்தான். சாத்தானே அந்த மகனை கட்டி வைத்திருந்தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும். நெடுநாள், இது கொஞ்ச நாள் இல்லைங்க. அவனை சாத்தானுடைய கட்டுனால பாதிக்கப்பட்டு கல்ற தோட்டத்தில் ஒருவனாலும் சங்கினியினால் கட்ட முடியாத அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புள்ளவன். நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும். இவனுக்கு ஒரு பாதிப்பு பாருங்க. இப்ப பாருங்க, பெற்றோர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. வஸ்திரம் தெரியாதவனும், தனக்கு பிள்ளை வஸ்திரம் இல்லாம துணி இல்லாம ரோட்ல அலையும் போது ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும். ஒரு சகோதரங்களுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும். அதுக்கு தாங்க உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாலிபன் ரோட்ல துணி இல்லாம நடக்கும்போது தாய் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும். அந்த வசனம் படிக்கும் போது எங்களுக்கும் வாலிப பிள்ளைகள் இருக்குது. எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, அது எவ்வளவு கொடூரமான வேதனை. யாரும் போய் துணி உடுத்து கொடுக்க முடியாது. அவ்வளவு அடக்க முடியாது. யாராலும் அடக்க முடியாது. அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் ரோட்டில் அலையும் போது எவ்வளவு பாதிப்பது, எவ்வளவு துக்கம். ஒரு பெரிய துக்கம். நெடுநாளாய் பிசாசு பிடித்து வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காதவனும். ஒரு வாலிபன் வீட்டில் தூங்காம இருந்தா தாய்க்கு எவ்வளவு துக்கம். குடும்பத்தில் எவ்வளவு உங்களை பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அந்த வாலிபன் வீட்டிலே தூங்காதபடி தெருவில், பஸ் ஸ்டாண்ட்ல, ரோட்டில், கல்றை தோட்டத்தில் தூங்கினால் உங்க இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சம் யோசிங்க, நிதானிச்சு பாருங்க. வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காதவனும் பிரேத கல்லறையிலே தங்குறவனுமாயிருந்தான். அவனுடைய நெடுநாளாய் பிரேத கல்லறையில் தான் அவனுடைய தூக்கம். நெடுநாளாய் பிரேத கல்லறையில தான் அவனுடைய தூக்கம். ஒரு விடுதலை தேவை, ஒரு சுகம் தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை, தேவை, ஒரு தேவை. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான ஒரு விடுதலை.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. ஒரு மருத்துவரால குணமாக்க முடியாது, ஒரு டாக்டரால குணமாக்க முடியாது, ஒரு வைத்தியரால குணமாக்க முடியாது. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. உங்க வீட்டுக்குள்ள இயேசு தேவை, உங்க வாழ்க்கைக்கு இயேசு தேவை, பிள்ளைகளுக்கு இயேசு தேவை, உங்க வீட்டில் இயேசு தேவை. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு அந்த மெய்யான விடுதலை தேவை? 29வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:29, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறுவதற்கு இயேசு கட்டளையிட்டார். இயேசு கட்டளையிட்டார். அவ்வளவுதான். 30வது வசனம், இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அந்நேரம் பிசாசுகள் அவனுக்கு புகுந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். நிறைய பிசாசு அவனுக்குள்ள புகுந்து ஒருத்தனால் அடக்க முடியாது. ஆகவே இவன் ரோட்டில், பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவில், மக்கள் கூடுற இடத்துல வஸ்திரம் தெரியாதவனாய் வாலிபன் சுற்றி அலைந்து அப்படிப்பட்டவனாய் ஏராளமான பிசாசுகள் அவனுடைய சரீரத்தில் குடியிருந்து எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் யோசிங்க. 31வது வசனம் சொல்லுகிறது, தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவனை வேண்டிக் கொண்ட. இயேசுனிடத்தில் அந்த பிசாசுகள், எங்களை பாதாளத்தில் தள்ளாத, இவனை விட்டு நான் போறேன், இவனை விட்டு நான் வெளியேறேன், ஆனா எங்களை நீ பாதாளத்தில் தள்ளாத அப்படின்னு பிசாசுகள் அலறினது. 32வது வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ள போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்குள்ள உத்தரவு கொடுத்த. இப்ப இயேசு அதெல்லாம் அந்த பேய் பிசாசுகள் எல்லாம் மலையிலிருந்து பன்றிகள் கூட்டமாய் இறங்கி வரும் பொழுது இந்த பன்றிகளுக்குள்ள போவதற்கு உத்தரவு கொடும் என்று பன்றிகள், அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்ட போது இயேசு சொன்னார், இந்த பன்றிகளுக்குள்ள போ. இப்ப எல்லா பன்றிகளுக்குள்ள பிசாசுகள் புகுந்து விட்டது. அதனால தான் பன்னி இறைச்சி சாப்பிடாதுங்கன்னு சொல்றாங்க. யாராவது பன்னி இறைச்சி சாப்பிட்டீங்களா? அந்த உங்க உள்ளத்திலையும் உங்க இருதயத்திலையும் இருக்கும், அந்த சரீரத்துக்குள்ளேயும் இருக்கும். சில பேர் சாத்தான் சொல்லுவான், இல்லை மனுஷன் சொல்லுவான், குளிர்ச்சிக்கு நல்லது, வெயில் காலத்தில் குளிர்ச்சிக்கும் நல்லது தான், ரொம்ப நல்லதம்மா. அதோட கூட பன்னிக்குள்ள என்ன இருக்கு? பேய் இருக்கு. இப்ப ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார், பன்றிக்குள்ள போ. எல்லா பேயும் பன்னிக்குள்ள போய் புகுந்து இப்ப பன்றிக்குள்ள இருக்கு. அப்படி ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார், எல்லாம் பன்றிக்குள்ள இருந்தது. 32வது வருஷம், அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சு அவனுக்குள்ள இருந்த எல்லா ஆவிகளையும் ஆண்டவர் துரத்தி எதுக்குள்ள அனுப்பினார்? பன்றிகளுக்குள்ள அனுப்பினார். இந்த பன்னியை தின்னா உங்களுக்கும் பன்னிய போல மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே பன்னி இறைச்சி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. பன்னி இறைச்சி நமக்கு வேண்டாம். பன்னி இறைச்சியை தின்னுட்டு இந்த வாலிபனை போல சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். ஏன்னா அவனுக்குள்ள பிசாசு தானே இருந்துச்சு. அந்த பிசாசை நம்ம மறுபடியும் சாப்பிட்டு உள்ள கொண்டு போனேன்னா என்னத்துக்காகவும் அந்த வாலிபனை போல மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே அந்த இறைச்சி நமக்கு வேண்டாம். அடிச்சு பிடிச்சி கோழியை வளர்த்தி வெட்டி நல்லா சாப்பிடுங்க. நல்லா வெட்டி அடிச்சு ரத்தத்தை போக்கி நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் நிறைய பறவைகளை வைத்திருக்கிறார், நல்ல மிருகங்களை வைத்திருக்கிறார். நீ இறைச்சி மாம்சம் சாப்பிட்டு நீ புஷ்டியா இருப்பதற்கு நிறைய பறவைகளையும் நிறைய மிருகங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சாப்பிடுங்க. நீங்க ஆரோக்கியமாய் நீங்க சந்தோஷமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு இறைச்சி காடைகளை அனுப்பி கொடுத்து கர்த்தர் அவர்களை போஷித்தார். நீங்கள் அப்படி சாப்பிடுங்க. இந்த பன்னிய வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு வந்தார்? ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். என்னத்தில் எதிலிருந்தெல்லாம் விடுதலை தேவை? பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை தேவை, சரீர அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தேவை. பிசாசு சிலருடைய சரீரத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், அதிலிருந்து விடுதலை தேவை. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தேவை. இன்னைக்கு ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அப்படி எல்லாரும் எழுந்திருங்க வேகமாய். 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஆமே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. இன்னைக்கு சில கட்டிலிருந்து, கோபத்திலிருந்து விடுதலை, எரிச்சலிலிருந்து விடுதலை, பொறாமையிலிருந்து விடுதலை, வன்கண்ணிலிருந்து விடுதலை, ஏதோ ஒரு பாவ கட்டிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சில பேருக்கு சாத்தான் நோயினால கட்டி வைத்திருக்கிறார், அந்த நோய் கட்டிலிருந்து விடுதலை. சில பேரை சாத்தான் அடிமையாக்கி வைத்திருக்கிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வாருவார். இந்த ஜெபம் அவர் தந்த பொறுப்பு, இந்த ஆராதனை அவர் தந்த பொறுப்பு, இந்த ஊழியம் அவர் தந்த பொறுப்பு. இதை அவர் வரும் வரை நான் செய்வேன் ஆண்டவரே, அவர் வரும் வரை செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த இடத்துல தீர்மானம் பண்றீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை, வியாதி கட்டிலிருந்து விடுதலை, சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை, ஏதோ ஒரு கட்டிலிருந்து விடுதலை. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க புருஷனை விடுதலையாக்க போகிறார், உங்க பிள்ளைகளை விடுதலையாக்க போகிறார், உங்க குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தமாய், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல, காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற ஒரு சத்தத்தை போல எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, குடும்பத்தை விடுதலையாக்குங்க, பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று வளரட்டும். பரிசனை ரட்சிங்க, குடும்பத்தை ரட்சிங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்துல இயேசு வரட்டும், எங்க வீட்டுல இயேசு வரட்டும், எங்க பிள்ளைகளுக்குள்ள இயேசு வரட்டும். அப்பா, இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஒரு அடிஸ்தலமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒருபோதும் கைவிடாத எங்கள் நல்ல நேசரே, எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. இன்னைக்கு ஒரு நல்ல ஆராதனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனைகள், நல்ல ஜபங்கள், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள், நல்ல ஆராதனையின் ஜபங்கள் எங்களுக்கு தந்தீரே மக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கட்டுகள், போராட்டத்திலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிங்க. மறுபடியும் அடுத்த வாரத்துல இதே இடத்துல நாங்கள் சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை தார்.
உங்க கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்க கூட இருங்க. அடுத்த வாரம் சந்திக்கிறது வரையிலும் உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.